மிஸ்டர், நான் அதான் சொல்றேன். நீங்க நினைக்கிற ஆளே இவங்க இல்ல. இல்ல சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு போங்க அங்கிள், போய் பொங்கல் சாப்பிடுங்க. போலாம். ஏய், இல்ல அவ பேரு என்னடா? அண்ணே சத்யாண்ணே. இல்லடா சத்யா இல்ல. அண்ணே வித்யாண்ணே. அடி சீரியலை பார்த்து பார்த்து சீரியல் பேரையா சொல்லிட்டு இருக்கீங்க. வேற வேற ஆ? என்ன அவங்க பேரு சித்ராண்ணே. இன்னொரு தடவை சொல்லு. சித்ராண்ணே. சித்ரா இல்லடா, மித்ரா. மித்ரா 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 மித்ரா. ஏ மித்ரா. அடுத்த வாட்டி சிக்கட்டும் அவளுக்கு இருக்கு. ஊருக்கு போய் அவங்க அப்பங்கிட்ட பேசிப்போம். வாங்கடா. யாரடி அவரு? குணாலண்டி. நான் தான் சொன்னேன்ல ஒருத்தனுக்கு காசு தரணும்னு. அவன் தான் இவன். மித்ரா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை மித்ரா. கையில விளக்கேந்தி வந்தாலே போதும். இப்படி காலில் வேற அடிபட்டு இருக்கப்போ அடிப்பிரதர்ஷனம் பண்ணுமா என்ன? மித்ரா, கொஞ்சம் நார்மலா நடந்து வாயேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க பேச்சு கொடுக்காம வாங்க. நான் எது சொன்னாலும் நீ இதையே சொல்லு. மித்ரா, உன்னால பசியில் நடக்க முடியல பாரு. இப்ப நட வேற தள்ளாடுது பாரு. ப்ளீஸ், போதும், நிறுத்துறியா? நீங்க பேசாம வாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். சிஸ்டர், உங்களை ஹெல்ப்புக்கு தானே வர சொன்னேன். இப்ப நீங்களே உங்களோட சேர்ந்து நடந்துட்டு இருக்கீங்க. சும்மாதான். இப்படி நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதான். கொஞ்சம் 2 பேரும் பேசாம வரீங்களா? கொஞ்சம் எந்திரிச்சு வாயேன். எங்கடி? வாமா, எழுந்திரி வா. வா. என்னடி? இங்க பாரு. என்ன பாரு. என்னடி நீ? இத நீ பார்த்ததே இல்லையா? இன்னைக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்கியா? அம்மா, அங்க பாரு அக்கா. இந்த வருஷம் என் மகளுக்கு நீதாமா ஒரு நல்ல பாதையை காட்டி விடணும். அம்மா, அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு மட்டும் வேண்டிக்காத. அக்கா பக்கத்துல ஹேண்ட்ஸமா ஒருத்தர் வராருல்ல, அவரு மாதிரி ஒரு மாப்பிள்ளை வரணும்னு வேண்டிக்க. அக்கா இருக்கிற அழகுக்கு இவரு மாதிரி ஒருத்தர் தான் பொருத்தமா இருப்பாரு. நான் நினைச்சத நீ அப்படியே சொல்ற. ஆனா சாமி என்ன நினைக்குதுன்னு தெரியலையே. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடிப்பிரதட்சணை பண்றவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணா புண்ணியமாவது சேரும். வாங்க, அவங்க மூலஸ்தானம் தான் வருவாங்க. அங்க போல வாங்க. வாமா.
பார்த்து மித்ரா. நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மித்ரா. ஒரு பேலன்ஸ்க்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. அதான். இல்ல பரவாயில்ல வினய், நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. ஓகே. மித்ரா. அவ்வளவுதானா? இல்ல இன்னும் அதை மிச்சம் வச்சிருக்கியா? அது எப்படி முடியும்? இன்னும் 4 வேண்டுதல் இருக்கு. ஏய், என்ன நீ விளையாடுறியா? மித்ரா, இப்பயே உன்னால முடியல. மித்ரா, இதுக்கு மேல ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அப்புறம் அவ்வளவுதான். வீட்டுக்கு வர மாட்டேன். அப்புறம் நான் கொண்டு போய் உன்னை ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்ட்ரைட்டா அட்மிட் பண்ணணும். சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. நாம அதையும் முடிச்சிட்டா சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்னமோ பண்ணு போ. வினய், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இங்க பாருங்க சிஸ்டர், என்கிட்ட யாரையும் பேச வேணாம்னு சொல்லுங்க. சார், எல்லா வேண்டுதலும் இப்ப முடிஞ்சிருச்சு. நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? மன்சோறு சாப்பிடுறது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. சாப்பிடுறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? சாமிக்கு வேண்டுதல், நேர்த்திக்கடன் இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். இதுக்கே இப்படின்னா மத்தவங்க மாதிரி தீ மிதிக்கிறது, அலகு குத்திக்கிறது, உப்புல முட்டி போட்டு நடக்கிறது, தலையில தேங்காய் உடைக்கிறது, பறவை காவடி எடுக்கிறதெல்லாம் பண்ணா நீங்க உயிரையே விட்டுருவீங்க போலயே. இங்க பாரு, அதெல்லாம் வேண்டுதல் கிடையாது. நான் பாவம் செஞ்சுட்டதா நினைச்சு கில்ட்ல இருந்து மீள முடியாதவங்க தனக்கு தானே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை, அவ்வளவுதான். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏ மித்ரா, நானும் கூட வரேன். தீபா, அட. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன் தீபா. நீ இவரை பாத்துக்கோ. திருவிழா கூட்டத்துல இவர் தொலைஞ்சு போயிட்டாருன்னா அவர் அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமாமா, நான் குழந்தை காணாம போறதுக்கு. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. இரு வந்துடுறேன். சிஸ்டர், உங்க ஃப்ரெண்ட் என்னால புரிஞ்சிக்கவே முடியல சுத்தமா. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதை தாண்டி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என் அப்பா அம்மா கிட்ட அவ்வளவு அன்பா அக்கறையா நடந்துக்கிறா. ஆனா என்கிட்ட இன்னும் அதே பழைய சண்டை கோழியா தான் இருக்கா. பாத்தீங்களா, இப்ப யார் என்ன சொன்னாலும் இந்த வேண்டுதலை முடிச்சே ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறா. தெரியல சிஸ்டர், இவ என்ன நினைக்கிறா, மனசுல என்ன வச்சிருக்கான்னு என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க சார். மித்ராக்கு உங்க மேல இருக்க அன்பு 100% உண்மை. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ஏய், சிச்சே, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவ ஏதோ தனியா மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. புரியுது சார். ஆனா எல்லா கதவுகளும் நம்ம போய் நின்னோன்னு திறக்காதுல்ல. நம்ம கொஞ்ச நேரம் காத்திருக்கணும்.
சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. படையல் வச்சு சாமி கும்பிட்டுடலாம். ஆ குடுமா. மா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஏ மித்ரா, கழுத்துல என்ன? என்னம்மா? எல அம்மா வக்ரகாளி, என் மகளுக்கு இந்த வருஷம் நல்ல வரன் அமையணும்மா. அவ மனசுக்கு அவ காலத்துக்கும் கஷ்டப்படாம நல்லா வாழணும்மா. அம்மா தாயே, நான் என்ன மாதிரி சிக்கல்ல இருக்கேன்னு உனக்கே தெரியும். நான் இதுல இருந்து யார் மனசு சங்கடப்படாம வெளியில வரணும். அதுக்கு நீதான் உதவணும் தாயே. ராஜேந்திரா, அப்புறம் எனக்கெல்லாம் பிரசாதம் தர மாட்டியா? நான் கேட்டாலும் நீ கொடுக்க மாட்டேன் எனக்கு. அதான் நானே உள்ள பூந்து எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டேன். இந்த பாருப்பா, இனிமேலும் எடுத்துக்குவேன். அப்புறம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியலனாலும் கோவில் படையல்னு நீ குடும்பத்தோட சந்தோஷமா தானே இருக்க. ஆனா எனக்கு தான் கோவம் கொழுந்து விட்டு எரியுது. ஐயா, இது கோவில். இங்க நாங்க தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு தான் மான ரோசம்லாம் கிடையாது ராஜேந்திரா. அப்புறம் எதுக்கு 4 பேருக்கு முன்னாடி தலை குனிறத பத்தி நீ பேசிட்டு இருக்க? இதெல்லாம் இருந்திருந்தா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுத்துருப்பிய. ஐயா, இந்த முறை தவறாதுங்க ஐயா. சொன்ன மாதிரி உங்க கையில பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ராஜேந்திரா, நீயும் ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. நானும் ஏமாந்துட்டு தான் இருக்கேன். இந்த தடவை ஏமாற மாட்டேன் சார். இந்த தடவை மிஸ் ஆகாது. அதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டோம்ல. அடுத்த தவணைக்கு நாளைக்கு தானே டேட்டு. நாளைக்கு கண்டிப்பா அப்பா சொல்ற மாதிரி கொடுத்துருவோம். டேய், நம்ம சென்னை பொண்ணுடா. நீ எப்பமா வந்த? இப்ப உனக்கு என்னை அடையாளம் தெரியுதா? என்ன சார், உங்களை எப்படி மறக்க முடியும்? அப்போ முன்னாடி பார்த்தப்போ யாருன்னு தெரியாதுன்னு சொன்னியே, அது? சார் என்ன சொல்றீங்க? நான் இப்பதான் வரேன்.
நீங்க வேற யாரையோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேற ஆளா தான் இருக்குமோ? சரி, நம்ம கெத்த விட்டு விடக்கூடாது. சரிம்மா, அது என்னவோ. என் பணம் எப்ப கிடைக்கும்? நாளைக்கு உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரும். சரி, ஏதோ சொல்ற, நானும் நம்புறேன். நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஒன்று பணம் வரணும், இல்லை நீ சொன்ன மாதிரி தான். என்னை ஏமாத்திராத, அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் ராஜேந்திரா, நான் வரட்டா? வாங்கடா. மித்ரா, அம்மா, நான் அந்த ஆளை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லல. நாளைக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சிரும். நீங்க பயப்படாம இருங்க. நீ ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ தைரியமா இருமா. நாளைக்கு ஷியோரா பணம் கொடுத்துடலாம். அப்பா பார்த்து பாருமா. அம்மா, நான் போய் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துடுறேன். பாவம், அவ தனியா இருப்பா. சரிப்பா. வேலு, சொல்லுங்க. அந்த ராஜேந்திர மக நம்மள சுத்தல்ல வர்றான்னு தோணுதுடா. ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ நான் இல்லைன்னு சொன்னவ இப்ப அதே ட்ரெஸ்ஸோட வந்து நாளைக்கு பணம் தந்துடுறேன்னு சொல்றா. ஆமா, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கும் டவுட்டா தானே இருக்கு. எனக்கு டவுட்லாம் இல்ல. சாமி கும்புற இடத்துல குடும்பத்தோட அவளை பார்த்ததுமே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா உனக்கு டவுட்டா இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணிடுவோம். நீ என்ன பண்ற? அவ அங்கதான் இருப்பா. போய் பக்தர்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவளை தூக்கிட்டு வந்துரு. உண்மை என்னன்னு விசாரிச்சிருவோம். போ 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 போ. என்ன மெட்ராஸ் மேடம், போலாமா? எங்க எங்க கிட்டே நாடகம் நடத்துறியா நீ? ஆடி போலாம். ஏய், விடு. ஆடி. கையை விடு. விடுங்க, ப்ளீஸ். ஆண்டவா, இந்த குணாலா கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. இவன் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா, அதான் நாளைக்கு பணத்தை கொடுத்துருவோமே. அப்புறம் இவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இன்னைக்கு மட்டும் தப்பிக்கணும் கடவுளே. நாளைக்கு வந்து அவரை பாக்குறேன். விடுங்க. இங்க பாருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அது முடிச்சிட்டு வரேன். ப்ளீஸ் விடுங்க. அவகிட்ட என்னடா பேச்சு? இழுத்துட்டு வாங்கடா. விடுங்க, ப்ளீஸ் விடுங்க.